இப்போ வந்து அம்மா அம்மாவோட அன்பை வந்து நம்ம மனைவி வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், பையனை வச்சு பண்ணிடலாம், பொண்ணை வச்சு பண்ணிடலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு வருது அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா அதெல்லாம் பொய். அப்படிலாம் ஒருத்தர் பண்ணவே முடியும். ஒரு அம்மாங்கிறது வந்து ஒரு உணவுபூர்வமாக ஒரு பெண் அவங்க வந்து கருவுற்று அவங்களுக்குள்ள வந்து ஒரு சிலர் வந்து பிடிச்ச ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மனசில் நினச்சிருப்பாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் அப்படிலாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் பேர் பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் அந்த குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த அம்மாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது வந்து அதுக்கு ஈடிணையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸோ அவங்க வந்து அதாவது இந்த குழந்தைக்காக படுற கஷ்டமோ, அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நினச்சி அந்த மென்டலாக அவங்க யோசிப்பாங்க. நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களே டிஎஸ், அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. நம்மளை பற்றி எத்தனை பேர் யோசிப்பாங்க, எவ்வளோ பேர் கவலைப்படுவாங்க. இல்லை கற்றுக்கிட்டது தான் சக்ஸஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா சொல்லிக்கிறதா சக்ஸஸ்னால் வந்து என்ன, நம்ம என்ன பெருமைப்படுத்திக்குவோம் இல்லையா? நான் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், நான் வந்து இங்கே வீடு வாங்கிட்டேன், நான் இங்கே சொத்து வாங்கிட்டேன், நான் இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி குழந்தை பெற்றுக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எங்கள் அப்பா சம்பாதிப்பாங்க, எங்கள் அம்மா சம்பாதிப்பாங்க, எனக்கு இவ்வளோலாம் கொடுப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாழ்க்கை முழுவதும் யாரை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதுலேருந்தெல்லாம் ஒன்றும் லேர்னிங்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது. சரிங்களா? கஷ்டத்தில் மட்டும்தான் ஒரு பெரிய லேர்னிங் இருக்கும். தப்பு பண்ணால் திட்டுவாங்க, நம்ம கஷ்டப்பட்டால் வந்து அரவணைச்சிக்குவாங்க, நம்ம தோற்று போயிட்டால் கோவம் வரும், அதுக்கப்புறம் வந்து அழுகுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அம்மாங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த அருமையெல்லாம் தெரியும். ஃபேமிலி இல்லாமல் இருப்பாங்கப்பா, அவங்ககிட்ட போய் பாருங்க. ஃபேமிலி பற்றி எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒரு பிள்ளையோ பையனோ வந்து பிரிஞ்சு தனியாக இருப்பாங்க, தனியாக வாழ்ந்துருப்பாங்க ஒரு 10 வருஷம். மாதிரி அவங்ககிட்டலாம் பேசி பாருங்க. குடும்பம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாருங்க, ரிலேஷன்ஷிப்னா அவங்க எவ்வளோ வேல்யூ பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஏன்னா அந்த இழப்பில் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சான்ஸ் இல்லாமல் இருக்கும், திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சமுதாயமோ இல்லை ஃபேமிலியோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அவங்க பர்சனல் சுச்சுவேஷன் அவங்க பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த இழப்பில் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும்.